கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வியாதிப்பட்டிருக்கீங்களா? வியாதி சுகமாக்குவார். கடன் பட்டிருக்கீங்களா? கடனை மாற்றுவார். வேலை இல்லையா? வேலையை தருவார். மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசப்பா உதவி செய்வார். பயப்படாதீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஜீவார்த்தை அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். இதனாலும் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னை தூக்கிவிட்டார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற தூக்கிவிட்டார் அப்படின்னா, போராட்டத்தில் இருக்கிற என்னை, நெருக்கத்தில் இருக்கிற என்னை, பாடுகள் நடுவில் இருக்கிற என்னை ஆண்டவர் தூக்கிவிட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஜலப்பிரவாகம் போல, தண்ணீருக்குள்ள தத்தளிக்கிறதை போல பயங்கரமான நெருக்கடியான நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களை யார் தூக்கி விடுவார்கள் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற உங்களை பார்த்தாண்டு சொன்னார். அவர் உங்களை தூக்கி விடுவார். அடித்து செல்லப்படுகிற தண்ணீர போய்கொண்டிருக்கிற ஒரு நபரை தூக்கி காப்பாற்றி விடுறதை போல ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் தூக்கி விடுவார். அவர் கரத்தை நீட்டுவார். உங்களை தூக்கி விட போகிறார். உங்களை காப்பாற்ற போகிறார். உங்களுக்கு அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ விக்கெட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க, நெருக்கத்தில் இருக்கிறீங்க. மனுஷனால் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் கலங்கி இருக்கலாம். என்ன செய்வது? இந்த இடத்த விட்டு எப்படி தாண்டி வருவோம்? இந்த பூமியில் வாழ முடியுமா, முடியாதா? ஆண்டவர் சொல்றார், வாழ முடியும். நிச்சயம் உங்களை தூக்கி விட போகிறாரு. நீங்கள் அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. சாட்சியாக வாழ போகிறீங்க. இயேசுவுடைய நாமம் உங்கள் முதல்ல மகிமைப்பட போகுது. விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கரம் நீட்டி தூக்கி விடுகிற தெய்வம். பாடுகளிலும் விபத்தில் உங்கள் நெருக்கங்கள் இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கரத்தை நீட்டி தூக்கி விடும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்த நாளாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை தூக்கி விட்டுருங்க. வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசின் பிள்ளை இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. பிரிந்து வாழ்கிறவங்களை சேர்த்து வைங்க. இன்னும் பலவிதமான நெருக்கில் இருக்கிற யாவருக்கும் விடுதலை கொடுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை ஆசீர்வதிங்க. நீ பிறநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்போ கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்க எல்லாரும் கண்ணோக்கி பாரும். அவளுக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.